தாவேக்காவை குறை கூறுவதற்கு திமுகவுக்கு இந்த விஷயத்துல என்ன அருகதை இருக்கு அப்படிங்கறத என்னோட கொஸ்டின். ஆக்சுவலா நேற்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல டிவிகேவோட அமைச்சர், அதாவது தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்புத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் வந்துட்டு சிவகாசியில உள்ள பட்டாசு தொழிலாளர்களுக்கான பிரச்சனை தீர்வுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா திமுகவோட திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் வந்துட்டு அங்க உள்ள பிரச்சனை இன்னும் தீர்வுக்கு வரல, அந்த மக்களுக்காக நாங்க தான் களத்தில் நின்று போராடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை முன்வைக்கிறாரு. உண்மையாவே திமுக அரசு பட்டாசு தொழிலாளர்களுக்கு ஆதரவா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எதிர்கட்சியா இருக்கிற திமுக மட்டும் கிடையாது, இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் எதுவுமே பட்டாசு தொழிலாளர்களுக்கு ஆதரவா இருந்ததே கிடையாது. அவங்களோட ஆதரவெல்லாம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டாசு தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு தான் அப்படிங்கறதா என்னோட கருத்தும். இதற்கு எக்ஸாம்பிளா திமுக ஆட்சியிலேயே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர் அப்படிங்கிற நகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற மாரியம்மாள் அப்படிங்கிற ஒரு ஃபயர் ஒர்க்ஸ்ல வெடி விபத்து ஏற்படுது. இதுல கிட்டத்தட்ட 26 பேர் உயிரிழக்கிறாங்க, 27 பேர் வந்து படுகாயமடைகிறாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் ஆணைப்படி பட்டாசு தொழிற்சாலை வெடி விபத்துல உயிரிழக்கிறவங்களுக்கு தலா 20 லட்சமும், அந்த வெடி விபத்துல காயமடைந்தவர்களுக்கு அவங்களோட காயத்தின் சதவிகிதத்துக்கு ஏத்த மாதிரி நிவாரணமும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை ஒண்ணு ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இந்த ஆணைக்கு ஏற்றபடி இப்போது எதிர்கட்சியா இருக்கிற அந்த சம்பவம் நடந்தப்போ ஆளுங்கட்சியா இருந்த திமுக அரசு எந்த ஒரு நிதியையும் வழங்கல. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவனோட குடும்பங்களுக்கு உங்களால இழப்பீடு வழங்க முடியுது, வேலைக்கு போய் உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு உங்களால இழப்பீடு வழங்க